வணக்கம் கைஸ். இன்றைக்கான கான்டென்ட் என்னென்னா, எங்கள் காலேஜில் நான் வந்து ரீசெண்டாக ஒரு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயம், அங்கே நான் பார்த்தது, அப்சர்வ் பண்ணது, தென் நான் என்னென்ன விஷயம் நான் ரியலைஸ் பண்ணேங்கிறதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கடைசியில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் நம்புகிறேன். நீங்கள் நம்புங்க. சரி கைஸ், கதைக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி வந்து எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்னே தெரியாது. நாங்கள் ரொம்ப கேஷுவலாக கிளாஸில் இருக்கும்போது எங்கள் மேம் வந்து கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. கீழே போனதுக்கப்புறம் தான் அது என்ன கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது என்ன சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் போய் உட்காந்தா ரிட்டன் ரவுண்டில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸாக இருந்தது. அதாவது எப்படின்னா, அந்த கிளைண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, கிளைண்ட்டை மெயில் எப்படி போடுவீங்கிற மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக இருந்தது. ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டோம். ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷனு. அந்த ஜிடி ரவுண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டோம். பட் ஆனால் என்னோட கம்யூனிகேஷன் லெவல் என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத அப்போ கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்க முடிஞ்சு. தென் மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா 1 hour இன்டர்வியூ அந்த கம்பெனியில் மறுநாள். ஸோ அதுக்கு முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி அலசலசம் அலசியாச்சு. அது என்ன கம்பெனி, யார் கிளைண்ட்டு, என்ன ஏது எல்லாமே அப்படி படித்தாச்சு. மறுநாள் அந்த கம்பெனியில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் என்னோட கம்யூனிகேஷன் லெவல் என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத ஒரு கிளாஸாக ஒரு செல்ஃப் வேல்யூஷன் பண்ண மாதிரி இருந்தது. நல்லா புரிஞ்சு என்னோட லெவல் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஐ காட் ரிஜெக்டட் இன் தட் இன்டர்வியூ. ஆனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிவிடுவேன் நான். நீங்கள் போக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா, கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். அதாவது எப்படின்னா, நம்ம என்ன வேணால் கற்றுட்டு போட்டோம். நம்ம வந்து அதில் ப்ரோ இதில் ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் அதை சொல்லணும்ல. அதை சொல்கிறதுக்கு வந்து கம்யூனிகேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 1000 தெரிஞ்சிருந்தாலும் அதை கிளியராக டெலிவரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனக்கு அது அன்றைக்கி தான் ரியலைஸ் ஆச்சு. நீங்களுமே பார்த்தீங்கன்னா என்ன லெவலில் இருந்தாலும் சரி கம்யூனிகேஷனில் அதில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா நான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் அது இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் அது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே நான் சொல்லி ஆகணும் கைஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க செலக்ட் ஆனதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் தான். ஸோ அதில் நீங்கள் ப்ரோவாக இருந்தாங்க செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகே, தென் அவங்களும் போய் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வச்சுருக்கானுங்க. ஸோ அவங்க கண்டென்ட்டுமே வேறு மாதிரியான கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கானுங்க. செக் பண்ணி பாருங்கள். நான் அவங்கள பற்றி ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன். ஏன்னா அவங்க வந்து வேறு மாதிரியான கைஸ் என் லைஃப்பில் எப்படி வந்தாங்க என்னங்கிறத வேறு வீடியோவில் சொல்கிறேன். லைட்டாக வைத்தச்சிலாக தான் இருக்குது. பட் நான் பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே போனோடனே அப்சர்வ் பண்ண சில விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என் அப்பா கம்பெனி இருக்குது, இல்லை நான் பண்ண பிஸ்னஸாக பண்ண போகிறேன். நான் ஏன் இந்த சின்ன சாருக்காக ஆசைப்பட்டு இந்த ரிட்டன் எக்ஸாமு இந்த ஜிடிலாம் அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூ கேட்ட கேள்விக்கெலாம் நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படிலாம் சில பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. மொதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த சிஓ சீட்டில் தான் உட்கார போகிறேன், இல்லை நான் அந்த மேனேஜர் சீட்டில் தான் உட்கார போகிறேன். நான் ஏன் இதுக்கு ஆசைப்பட்டு இந்த இதெல்லாம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறது நிப்பாட்டுங்க. முதல் நீங்கள் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கான தகுதியாக நல்லா நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க. இல்லைடா என் தகுதி என்னன்னு எனக்கு தெரில அப்படின்னா நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு தடவை. அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது வருது, உங்களுக்கு எது வரலை, நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு எதில் வீக்குன்னு நீங்கள் அதில் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியவே செய்யும். நீங்களாம் உங்களை அஷம் பண்ணிக்கிட்டு நான் இது எல்லாத்துலேயுமே அடிச்சு நெகட்டிவ்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு முதல் விஷயம். இன்னொன்று, அந்த இன்ஸ்டாவில் கோட்ஸ் பார்த்து வந்து பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது என்ன சொல்லி தெரில பேசுகிறவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃப் வேல்யூஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரிலங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தென் அதை கற்றுக்கிட்டு அதில் ப்ரோ ஆகுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிஓ சீட்லையோ இல்லை மேனேஜர் சீட்டுக்கோ ஆசைப்படுங்க, தப்பே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். லத்தாஜிக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு எதையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்காதிங்க. அட்டன் பண்ணுங்கள், தப்பே இல்லை. சரி கேஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் சொல்ல வந்த விஷயம் ஒன்றே ஒன்று தான். கம்யூனிகேஷனும் சரி, இந்த லாஸ்ட்டாக சொன்ன விஷயமும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் ப்ரோ ஆனிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க கம்யூனிகேஷனை. சரி கேஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரியான க்ரேஸியான கண்டென்ட்ஸுக்கு என்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.